ரைட் ஹேண்ட் சைடில் வந்து sin 2x கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நம்ம பண்ணுவோம்ல, த ஏ டாட் இ. ஃபஸ்ட்டு ஏ டாட் இ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். இப்போ டி பதிலாக நம்ம எம் எடுத்துக்கணும். எம் ஸ்கொயர் மைனஸ் 8m ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ வந்து நம்ம எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம 9 வச்சு பண்ண முடியாமல் பார்க்கணும். 9 1s are 9. அது 9ல் 1 போயிடுச்சுன்னா 8 வரும். ஆனால் இது வராது, ப்ளஸ் மைனஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி வராத பட்சத்தில் என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. நம்ம 12th படிச்சிருப்போம்ல அந்த ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. ஸோ ஹியர் இங்கே வந்து எக்ஸு தான் எம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏ வந்து 1, பி வந்து -8 அண்ட் சி வந்து 9. இப்போ வந்து இது வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணோம். இப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் பி, ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது. இப்போ -8 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர்னா 8 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ வந்து 1 அண்ட் சி வந்து 9. நெக்ஸ்ட் 2 into 1 பை ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா. இப்போ 8 ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போ 8 into 8 64 மைனஸ் 4 into 9 வந்து 36 by 2. இப்போ 64ல் மைனஸ் 36 போயிடுச்சுன்னா 28 வரும். இங்கே 28 by 2. 28 வந்து நம்ம 4 into 7 எடுத்துக்கலாம் by 2. இப்போ 8 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 into 7. அப்போ 4 வந்து ரூட்டு வெளியே வந்துச்சுன்னா 2 ஆகிடும், ரூட் 7 ஆகிடும். 2 வெளியே எடுத்துகிட்டு 4 2s are 8 வந்துச்சா, ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ரூட் 7 by 2. இப்போ 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7. இது வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 4 ப்ளஸ் ரூட் 7 4 மைனஸ் ரூட் 7. அப்போ எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து எம்மோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அப்போ சிஎஃப் வந்து என்ன வரும்னா த சி டாட் எஃப் இஸ் y equal to AE 4 plus root 7x plus BE 4 minus root 7x. இப்போ C dot F கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2x இருக்குது. ஸோ அதனால நம்ம P dot I வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ P dot I வந்து 1 by d square minus 8d plus 9. இங்கே sin 2x கொடுத்துருக்காங்களே, அது அப்படியே போடணும். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து e power 4x இருந்தால் இங்கே d பதிலாக 4 போடுவோம்ல. இங்கே எப்படி பண்ணோம்னா இப்போ a ஈக்குவல் டு 2. இப்போ a ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் a ஸ்கொயர் வந்து -4, ஓகேவா. அதே மாதிரி தான் ஏக்கு பதிலாக d எடுத்துக்கணும். d ஸ்கொயர் ஈக்குவல் டு -4, d ஸ்கொயர் ஈக்குவல் டு -4. இப்போ டிக்கு பதிலாக இங்கே என்ன போடணும், -4 தான் போடணும். -4 minus 8d, இந்த d அப்படியே இருக்கட்டும், 9 sin 2x அப்படியே வரும். இப்போ 9 minus 4 எவ்வளோ, 5. அப்போ 5 minus 8d sin 2x. இப்போ வந்து நம்ம காஞ்சுகேட் பண்ணோம். இப்போ நம்ம காஞ்சுகேட் வந்து அப்ளை பண்ணோம். 5 minus 8d இருக்குல்ல, இன்ட்டு 5 plus 8d ப்ளஸ் டிவைடட் பை 5 plus 8d sin 2x அப்படியே வரும். இப்போ வந்து இந்த நார்மலாக மல்டிப்ளை பண்ணோம். 5 plus 8d into sin 2x. இப்போ இங்கே இருக்குல்ல 5 into 5 25 தானே. அப்போ 25. இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 8 into 8 64. இப்போ d into d எவ்வளோ, d ஸ்கொயர் தானே வரும், d ஸ்கொயருங்க. இப்போ 5 plus 8d அப்படியே வச்சுக்கின்னு sin 2x. இப்போ 25 minus 64, d ஸ்கொயர் ஆல்ரெடி என்ன சொன்னிருக்கோம், -4 தானே. அப்போ -4 போட்டு 5 plus 8d sin 2x
இப்போ இது வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும்? சால்வ் பண்ணால் 281 வரும். இப்போ வந்து 1/281 எப்படியே வச்சுக்கினேன். இப்போ 5 இன்ட்டு sin 2x எவ்வளோ? 5 sin 2x ப்ளஸ் 8d sin 2x. ஓகேவா? 8d sin 2x. இது வந்து இது கூட வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் உள்ள. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே d இருக்குது. இப்போ d வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணோன்னா 1/281 இருக்குல்ல, இப்போ 5 sin 2x அப்படியே வரும். இந்த d வந்து என்ன பண்ணணும்னா இப்போ 8d sin 2x. இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. d sin 2x equal to 2 cos 2x. இது ஒரு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இது ஃபார்முலா படி போனால் 16 cos 2x வரும். இப்போ வந்து நம்ம p டாட் ஐ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து y equal to c டாட் f ப்ளஸ் p டாட் ஐ. நம்ம ஃபஸ்ட்டு c டாட் f கண்டுபிடிச்சோம்னா அதோட ஆன்சர் வந்து ae 4 ப்ளஸ் ரூட் 7 x ப்ளஸ் be 4 மைனஸ் ரூட் 7 x. இப்போ ப்ளஸ் p டாட் ஐ என்ன வரும்? 1/281 and 5 2x ப்ளஸ் 16 cos 2x. அவ்வளோதான் ஆன்சரு. இந்த மாதிரி இது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து sin 2x கேட்டால் இந்த மாதிரி காஞ்சுகேட் பண்ணி அப்ளை பண்ணி போடணும். அண்ட் d வந்து d ஸ்கொயர் வந்து -4ன்னு போடணும். ஓகேவா? சப்போஸ் cos 3xன்னு கேட்டால் சேம் அதே மாதிரி தான் இந்த காஞ்சுகேட் மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதுக்கு திருப்பி இங்கே வந்தால் இந்த ஃபார்முலா வரும். காஸ் பதில் இங்கே சைன் வரும். இந்த ஃபார்முலாவுக்கு சேம் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் சைன் எக்ஸ்ன்னு கொடுத்தா இங்கே எதுவும் இல்லைன்னா 1ன்னு மீனிங்கு. ஸோ சேம் அதே மாதிரி தான் பண்ணணும்.